விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அன்டெஸ்டட், இங்க சொல்ற மாதிரி அன்டெஸ்டட். அவருக்கு என்ன ஆதரவு இருக்குது, அவரால் என்ன அப்படியேப்பட்டவரை பார்த்து இவங்க பயப்படுறதுக்கான அவசியம் இல்லை. நீங்க ப்ரப்போசல் பண்ண ஒரு விடயத்தை விஜய் அதை வந்துட்டு செகண்ட் பண்ணி ஒரு கொள்கை பிரகடனமா சொல்லும் போது நீங்க எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. திமுகவுக்கு ஏற்பட்ட நெருக்கடியை அப்படியே இவர்கிட்ட டிரான்ஸ்பர் பண்றாங்க. அந்த நெருக்கடிக்கு உள்ளாகி இவர் பேசுறதுனாலதான் இவர் பேசக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஒண்ணுக்கு இன்னொன்னு முரண்பட்டே நின்றுட்டு இருக்கு. ஆதவர்ஜுனா பேசட்டும், ஆதவர்ஜுனா அவ்வளவு செல்வாக்கு மிக்க தலைவரும் கிடையாது, விடுதலை சிறுத்தைகள்ல ஒரு பெரிய ஆளுமையும் கிடையாது. ஆதவர்ஜுனா பேசின விடயத்தை விஜய் செகண்ட் பண்றாரு, வழிமுடிகிறாரு, அது வேற விடயம். ஆதவர்ஜுனா சொன்னது நடைமுறையில இருக்கா இல்லையா? இருக்குன்னு வரும்போது விஜய் ஆதரிச்சானா ஆதரிக்க கட்டினா. உங்களுக்கு வந்துட்டு விஜயினுடைய பேச்சு மிகப்பெரிய நெருடல் ஆகிறதுக்கான காரணம் என்ன? அவர் எழுப்பி இருக்கக்கூடிய மக்கள் சக்தி, இதுதான் இங்க பிரச்சனையே தவிர வேற எதுவுமே இல்லை. அதுக்கு பலியாக்கப்படுபவர் திரும்பவும் விடுதலை சிறுத்தைகள். நான் திட்டவட்டமா சொல்றேன், இதுதான் நடக்குது. அதுக்குள்ள ஒரு இவர் இப்படிதான் மன்னர் ஆட்சி மாதிரி அவர் கூப்பிட்டு கொடுக்குறாரு. எல்லாமே என்னன்னா திட்டமிட்ட ஒரு விஜய்க்கு எதிரான ஒரு டிஸ்கிரெடிட் பண்ணக்கூடிய ஒரு பரப்புரை. விஜய் தான் அப்படின்றீங்களா நீங்க? விஜய் சொன்னதுக்காக ஸ்டாலின் 26 எங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் நாங்க பங்களிப்போம் அப்படின்னு ஏன் சொல்லல? தமிழ் மண் நேயர்களுக்கு வணக்கம். என்ற நேர்காணல் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். டிசம்பர் 6 எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா. புத்தக வெளியீட்டு விழாவோட அது ஒரு அரசியல் மேடையாகவே பார்க்கப்பட்டுச்சு. அரசியல் கருத்துக்களும் பேசப்பட்டுச்சு. அந்த கருத்துக்கள் தமிழ்நாடு அரசியல் தளத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாகி இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக பேசுபொருளாக இருந்துகிட்டு இருக்கு. அதன் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் பேசிய வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனர் விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுன் பேச்சுக்கு கண்டனங்கள் வந்துச்சு, கட்சியில் எதிர்ப்புகள் வந்துச்சு. இப்போ அவர் 6 மாத காலம் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ இந்த விடயத்தில் ரொம்ப ஆழமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த ஃபங்க்ஷன் ஏன் இவ்வளோ சர்ச்சைக்குரியதாக மாற்றப்பட்டது அப்படின்றது தான். இதில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் கலந்துக்கிறாரு. இதனுடைய ஏற்பாட்டாளர்கள் பார்த்தீங்கன்னா விகடன் குடும்பம். இன்னொரு ஏற்பாட்டாளர் யாருன்னா இந்த புத்தகத்தை உருவாக்கிய ஆதவர்ஜுன். ஸோ இப்போ இந்த 3 பேரும் இருக்கக்கூடிய இந்த இடத்துல திரும்ப கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது சொன்னார். அதுக்கு அவர் சொன்ன காரணம் இது கூட்டணியில் உரசல் ஏற்படுத்தும் அப்படின்னாரு. ஆனால் அந்த மாநாடு அந்த புத்தக வெளியீட்டுக்கு முன்னாள் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமை கதரை அவர் சொல்றாருன்னா, எங்களுக்கு விஜய்க்கு அந்த முரணும் இல்லை. முதல்ல சொன்னாரு, விஜயோட நான் போயிட்டு இந்த மாநாட்டில் கலந்து கொண்டாலே அது பிரசன்ஸே போதும், கூட்டணிக்கு ஒரு நெருடல் ஏற்படுத்தும். பின்னாடி என்ன சொல்றாரு, விஜய்னால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்றாரு. எப்படி எதுக்காக இந்த தடுமாற்றம்? அப்போ விஜய் சொன்ன மாதிரி இந்த ஆளும் கட்சி கொடுத்த ஒரு அழுத்தம் தான் திரும்ப அதில் கலந்து கொள்ளாததுக்கு பிரதான காரணம். சரி, இந்த அழுத்தத்தை திமுக ஏன் கொடுக்கணும்? கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு சப்போசிஷன் பேச ஆரம்பிப்போம். எதுக்கு அப்படின்னோம்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அன்டெஸ்டட், இங்க சொல்ற மாதிரி அன்டெஸ்டட். அவருக்கு என்ன ஆதரவு இருக்குது, அவரால் என்ன அப்படியேப்பட்டவரை பார்த்து இவங்க பயப்படுறதுக்கான அவசியம் இருக்குது. உண்மை என்னன்னா, இது வரைக்கும் இந்த இருதுருவ அரசியல் சொல்லக்கூடிய திமுக அதிமுக அரசியலுக்கு மாற்றா ஒரு எண்ணம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில இருந்துச்சு. ஆனா அதை நிறைவேற்றுறதுல அந்த இடத்த சரியா ஃபில்லப் பண்ணி ஒரு அட்வான்டேஜ் எடுத்து கட்சியை வளர்த்து ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா உருவாகக்கூடிய வாய்ப்பை பலரும் இழந்திருக்கிறாங்க. முதல்ல மதிமுக, அப்புறம் தேமுதிக, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னம்னா நாம் தமிழர், பாமக அப்படி ஒண்ணு வரல. பட் இருந்தாலும் எடுத்துக்கிறோம், தனிச்சு நின்னாங்க. ஆமா, உண்மைதான். அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி. இந்த மாதிரி 5 கட்சிகள் தோத்துட்ட ஒரு நிலையில தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு என்ட்ரியை கொடுக்குறாரு விஜய். இதான் ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில மாற்றம் சேஞ்சுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அது எப்ப உறுதியாகுதுன்னா, விஜயனுடைய இந்த தமிழக வெற்றி கழக மாநாட்டினுடைய அந்த தொடக்கம் தான் அவ்வளவு பெரிய மக்கள் சக்தி உடனே மாத்தலாம் அப்படின்ற ஒரு அளவுக்கு ஒரு எங்க எல்லாரும் பேசும்போது எங்க ஓட்டு விஜய்க்கு தான், எங்க ஓட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் அப்படின்னு சொன்னதும்,
அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மெம்பர்ஷிப் அப்படின்றது 90 லட்சத்தை கடந்தது. இப்போ 1 கோடியே கடந்துச்சுன்றாங்க. 90 லட்சத்தை கடந்ததுன்னா திமுக வயிற்றுல புளியை கரைப்பறதுக்கான காரணம். இதுவரைக்கும் அவங்க எங்க இருந்தாங்க அப்படின்னோம்னா, நம்ம தான் பவர்ஃபுல்லா இருக்குது, அதிமுக வந்து பலவீனப்பட்ட ஒரு நிலையில் இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும், நம்மளும் பேசியிருக்கிறோம். பல இடங்கள்ல டெபாசிட் இழந்தாங்க. தென் மாவட்டங்களில் தான் அவங்களுடைய பலம். அங்க பாத்தீங்கன்னா 3வது இடத்துக்கு போயிட்டாங்க பல இடங்கள்ல. இப்படியாப்பட்ட ஒரு நிலையில திமுக ஒரு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஆனா அக்டோபர் 27 அந்த எண்ணம் நொறுங்கிட்டதுக்கு பிற்பாடுதான் அவங்க கூட்டணி பலத்தை நம்பி பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த கூட்டணி பலத்துக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு தேவையா இருக்கிறது வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியான 2 காரணம். ஒன்று, திருமாவளவனுக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு, மக்கள் செல்வாக்கு, குறிப்பா அந்த தாழ்த்தப்பட்ட மக்களிடையே இருக்கக்கூடிய செல்வாக்கு. இன்னொன்று, கூட்டணிக்காக உழைக்கக்கூடிய, நேர்மையா உழைக்கக்கூடிய விடுதலை கட்சி சிறுத்தைகள் கட்சியுடைய தொண்டர்கள். இது 2 தான். அப்போ இந்த அழுத்தத்தை இவங்க விஜயோட போறாரு, அப்படி போவாரு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சுனாலே அது வந்து நம்மளுடைய கூட்டணியை பலவீனப்படுத்தும் அப்படின்னு திமுக நினைச்சதனுடைய விளைவுதான். விஜய் இவரு திருமாவளவன் சொன்ன அந்த ப்ரொபோசலையே ஒரு கொள்கை பிரகடனமா ஆக்கினதே அவரே எதிர்க்க வச்சது. இப்போ அன்னைக்கு 6:30 பேசி முடிச்சிட்டாரு விஜய். அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள்ல போட்டவங்க எல்லாம் எங்க தலைவருடைய விஜய் ஏத்துக்கிட்டாரு, விஜய் சொல்லிட்டாரு, அவர் பாராட்டிட்டாரு, அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு வரிசையா எழுதிட்டு இருந்தாங்க. சில நிர்வாகிகளும் எழுதிட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் ஆதரிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னும் சிலரும் ஆதரிச்சிருந்தாங்க. ஆனா மறுநாள் காத்தலே பாத்தீங்கன்னா முதல் வேலையா திருமாவளவன் அதை எதிர்க்கிறாரு. எதிர்க்கும் போது சொல்றாரு, இது ஒரு ஆஃபர் மாதிரி இருக்கு அப்படின்றாரு. அப்புறம் ஒரு நாள் கழிச்சு சொல்றாரு, இது ஒரு சீக்ரெட் ஏஜெண்டாவை நிறைவேற்றணும். எனக்கு தெரிஞ்சு திருமாவளவன் கிட்ட சீக்ரெட் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பனா தான் இருப்பார். ஓப்பனா தான் எதையும் சொல்லுவாரு. அவர் சீக்ரெட் ஏஜெண்டாவா அதை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் அப்பவே அதை கண்டிச்சு யூடியூப்லயும் பேசுறேன், தொலைக்காட்சிகளையும் நான் பேசுறேன். இருக்கட்டும், நமது கேள்வி என்ன அப்படின்னோம்னா, நீங்க ப்ரொபோசல் பண்ண ஒரு விடயத்தை விஜய் அதை வந்துட்டு செகண்ட் பண்ணி ஒரு கொள்கை பிரகடனமா சொல்லும் போது நீங்க எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. அதற்கான ஒரு காரணமும் சொல்றாரு, விஜய் கிட்ட 30% ஓட்டு இருக்கா, இவர் ஆட்சியை பிடிச்சிருவாரான்னு. 30% ஓட்டு இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க வந்துட்டு மக்கள் நல கூட்டணிக்கு போனீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா. திமுகவுக்கு ஏற்பட்ட நெருக்கடியை அப்படியே இவர்கிட்ட டிரான்ஸ்பர் பண்றாங்க. அந்த நெருக்கடிக்கு உள்ளாகி இவர் பேசுறதுனாலதான் இவர் பேசக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஒண்ணுக்கு இன்னொன்னு முரண்பட்டே நின்றுகிட்டு இருக்குது. எல்லாமே மெயினான காரணம் அதுதான். விஜயோட உங்களுக்கு முரண் இல்லை, விஜயோட வந்துட்டு நான் எதிர்பார்த்தது தான் நடந்துச்சு அப்படின்றாங்க. தலைவர் எதிர்பார்த்தா நடந்துச்சுன்றாங்க விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலர் வன்னியரசு உட்பட. நான் என்ன கேட்கறேன்னா, விஜய் வந்துட்டு ஆட்சிக்கு எதிராக பேசுறத வந்துட்டு திருமாவளவனால பதில் சொல்ல முடியாதா எதிர்த்து? அவர் தான் கடைசி பேச்சாளர், அவர் தான். விஜய் பேசலாமே. நாங்க வேங்கை வயல்ல அரசு எடுத்த நடவடிக்கை நாங்க பாராட்டுகிறோம், அரசு நடவடிக்கை எடுக்கலன்றதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் இந்த மாதிரி இப்போ சொல்றாங்க இல்லையா, இப்போ உதயநிதி சொன்ன கருத்தையே கூட திருமாவளவன் சொல்லி இருக்கலாம், மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க, அது ஒரு கட்சியினுடைய இது முடிவு, இருந்தாலும் மக்கள் தானே தேர்ந்தெடு, இப்படி எதை வேணாலும் சொல்லலாம். இதுல என்ன இருக்குது? அம்பேத்கருடைய நிகழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்து கலந்து கொள்ள முடியாமல் திருமாவளவனை தடுத்தது திமுக கொடுத்த அழுத்தம் தானே தவிர அவருக்கு எதிராக வேற எதுவுமே இல்லை. விஜய் எனக்கு பிரச்சனை இல்லை, விஜய் எனக்கு சிக்கல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவனுக்கு ப்ரெஷர் இருக்கிறது தான் வந்துச்சு. ஆதவர்ஜுனா பேசுறாருன்னா ஆதவர்ஜுனா பேசட்டும். ஆதவர்ஜுனா அவ்வளவு செல்வாக்கு மிக்க தலைவரும் கிடையாது, விடுதலை சிறுத்தைகள்ல ஒரு பெரிய ஆளுமையும் கிடையாது. திருமாவளவரை மதிக்கிறார். ஏன்னா அந்த 2 மாநாடுகள் நடக்கும்போது அவருடைய பங்களிப்பு அப்படின்றது, பங்களிப்பு தானே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒர்க், அந்த டிஜிட்டல் அதில் கொண்டு போறதுல வந்துட்டு அவர் கொடுத்த அந்த பங்களிப்பு, அதுக்கு அவர் மதிப்பு கொடுத்தது. அவர் இப்போ கூட என்னன்னா அப்ரப்டா தூக்காத 6 மாசம் விளக்கம் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவுதான். மற்றபடி ஆதவர்ஜுனா சொன்ன கருத்து எதையும் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்ற ஒரு கொள்கை கூட்டம் எதிர்க்கக்கூடியது அல்ல. சபை உரிமை அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொன்னதை தூக்கி பிடிக்கிற நாம ஒரு அரசர் வழி பாரம்பரியம் மாதிரி குடும்பத்தில் அடுத்தது இவரு அப்படின்னு சொல்லி எடுத்தாந்து கொடுக்கறது, நிறுத்துறது அப்படின்றது நிச்சயமா எதிர்க்கப்பட வேண்டியது தான். இருவேறுபட்ட கருத்தே இல்லை. இதுல வந்து அந்த நிகழ்ச்சியை விசிகா தரப்புல இருந்து எதிர்க்கிறாங்க, அதுல விமர்சனம் வைக்கிறாங்கிற ஒரு பார்வை இருக்கு. அதை தாண்டி பொது பார்வையிலிருந்து சில விமர்சனங்கள் வைக்கப்படுது. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா,
வாரிசு அரசியல், சலுகை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஆதவர்ஜுனா வந்து ஊழலை பற்றிலாம் பேசுகிறாரு. அவரே வந்து எந்த அடிப்படையில் கட்சியில் சேர்ந்தவொடனே பதவி வாங்கினாரு அப்படிங்கிறத சொல்லுவாரா? அவர் குடும்பத்தை சார்ந்த நபர்கள் மேலே வழக்குகள் இருக்குது, அதையெல்லாம் பேசுவாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இன்னொன்று, அம்பேத்கருக்கான ஒரு நிகழ்வை கொண்டு போய் முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு ஒரு மேடையாக மாற்றிவிட்டு அம்பேத்கரை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு குறிப்பாக அந்த புத்தகத்தில் கற்று எழுதிய பல பேர் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. ஊடகங்களில் நேர்காணலும் கொடுத்துருக்காங்க. அது எப்படி பார்க்குறது? இப்போ ரெண்டாவது விடயத்துக்கு நான் முதல்ல சொல்கிறேன். விஜய் பேசுனது அதான் முக்கியம். ஆதவர்ஜுனா பேசுனதை விட விஜய் பேசுனது. விஜய் வந்துட்டு அம்பேத்கரனுடைய கொள்கையை எடுத்து சொல்லிட்டு அது தொடர்பாக பேசினாரா, இல்லை சம்மந்தப்படாத இந்த அரசியலை பேசினாரா? இதே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சம உரிமை இதெல்லாம் நடக்கணும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை அம்பேத்கர் இன்னைக்கு இருந்து பார்த்தாருன்னா அவர் தலை குடிவாரு அப்படின்னு சொல்லும் போது தான் சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில இருக்குது அப்படின்ட்டு அவர் வந்துட்டு மணிப்பூரையும், அதே மாதிரி இந்த வேங்கை வாசல்ல என்ன நடவடிக்கை எடுத்ததுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னதையும் எடுத்துக்க முடியும். வேங்கை வாசல்ல ஏற்பட்ட அந்த பிரச்சனை அப்படின்றது எவ்வளவு கொடூரமானது. இல்லை, அந்த இடத்துல என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, விஜய் பேசுனது கூட பிரச்சனை கிடையாது. மணிப்பூரை பேசியிருக்கார், வேங்கை வேலை பேசியிருக்கார். ஆனால் 2 குற்றங்களையும் அதோட வீரியத்தன்மையை வந்து பார்க்காம ஒன்றா ஒப்பிடுறதுங்கிறது ஏற்புடையதாக இருக்குமா? வேங்கை வேலை நீங்கள் பேசுகிறீங்க, ஆனால் 2த்தையும் ஒப்பீடு தளத்தில் வச்சு பேசுகிறீங்களே, அது சரியாக இல்லை. ஒப்பீட்டு தளத்தில் அவர் பேசலையே. மக்களிடையே வந்துட்டு ஒரு இணக்கப்பாடு ஏற்பட வேணும்னு நினைச்ச அந்த அம்பேத்கர், ஆனால் அங்கே என்ன நடக்குது மணிப்பூரில்? ஏன் இவ்வளோ காலமாக தடுக்க தவறுனாங்க அவங்க? அது சொல்றாரு. அப்புறம் இங்கே அங்கத்தான் அப்படின்னா இங்கே அப்படின்னு சொல்லும்போது எதையும் அதையும் அவர் ஒன்றும் ஒப்பிட்டு பேசுறது, தனித்தனி இஷ்யூவாக தான் அதை பேசினாரு. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் தெளிவாக தான் வந்துட்டு சொன்னார், எடுத்து சொன்னார். இதில் ஏன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படலை, என்ன நடவடிக்கை எடுத்து என்ன நடந்திருக்குது, இந்த கேள்வி எல்லார்கிட்டையும் இருக்கிறது தான் விஜய் பேசினார். விஜய் திடீர்னு வந்துட்டு இதை வேங்கை வயலை பேசிடல. கொடூரமான ஒரு விடயம். இதற்காக விடுதலை சிறுத்தைகளும் போராடி இருக்காங்க. ஆக ஒரு திமுகவினுடைய ப்ரெஷர் தான் இந்த மாநாட்டை, இந்த புத்தக வெளியீட்டை பற்றிய ஒரு எதிர் விமர்சனமாக வருதே ஒழிய அந்த இடத்துல சொல்லப்பட்ட கருத்துக்கள் எதுவும் இரலவெண்ட் கிடையாது. இதில் வந்து ஆதவர்ஜுனா பேசும்போது திரைத்துறை குற்றம் சாட்டி ஒரு நிறுவனம் வந்து ஆதிக்கம் செலுத்துது, 4000 கோடி இருக்க இண்டஸ்ட்ரியை வந்து ஒரே குரூப் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னு பேசுகிறார். அடுத்து அந்த விஜய் வந்து அதை வழிமொழிந்து பேசினா பரவாயில்ல, வழிமொழிந்து பேசலை, அவரே பயப்படுறாரு, இல்லை அவரே பேச மாட்டுறாரு அப்படிங்கும்போது அது வந்து கான்ட்ராடிக்டியாக இருக்கு. ஒருத்தர் அதை பேசுகிறாரு, அந்த துறை சார்ந்து நீங்கள் இருக்கீங்க, அதை பற்றி நீங்கள் கடந்து போகிறீங்க அப்படிங்கும் பொழுது அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கிறாங்கல்ல. ஒரு விடயத்தை நான் சொல்ல வரேன். விஜய் சொல்லாத விடயத்தை ஏன் சொல்லலைன்றத ஒரு குற்றமாக்குறது, விஜய் பேசுன விடயத்தை ஏன் இங்கே பேசுறீங்கன்றதை குற்றமாக்குறது, இது ரெண்டுமே முரண்பட்டதா இல்லை? ஆதவர்ஜுனா பேசின விடயத்தை விஜய் செகண்ட் பண்றாரு, வழிமுடிகிறாரு, அது வேற விடயம். ஆதவர்ஜுனா சொன்னது நடைமுறையில இருக்கா இல்லையா? இருக்குன்னு வரும்போது விஜய் ஆதரிச்சானா ஆதரிக்க கட்டினா? விஜய் பேசக்கூடிய விடயங்கள் எல்லாமே வந்துட்டு ஆதவர்ஜுனா பேசியிருக்கணும், ஆதவர்ஜுனா பேசுனாலே இவர் பேசணும் அப்படின்னா அப்போ திட்டமிட்டு இவங்க 2 பேரும் ஒன்னாத்தான் சேர்ந்து செயல்படணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இவங்க 2 பேர் பேசுறதுலயும் இருக்கக்கூடிய மையமான விடையை எடுத்துக்கங்க. ஃபேக்டா இல்லையா? ஒரு குடும்பம் இல்லாட்டி ஒரு நிறுவனம் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்றது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா? இதே சசிகலா ஜெயலலிதா அந்த ஆக்சிஸ் அவங்க கண்ட்ரோல் பண்ண போது எதிர்த்தீங்களா இல்லையா? அப்போ ஜெயலலிதா சசிகலா வந்துட்டு எல்லாத்தையும் அப்படியே கபலீகரம் பண்றாங்க, எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு பண்றாங்க, எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறாங்க. கமல்ஹாசனுடைய விஸ்வரூபம் படத்துக்கு வந்துட்டு அவ்வளவு பெரிய தடைவெல்லாம் விதிச்சாங்க, இப்படியெல்லாம் வந்துட்டு சொன்னீங்கல்ல. அப்ப அதே குற்றச்சாட்டு இப்பவும் ரெலவெண்டா இருக்கும் போது அது ஆதவர்ஜுனா பேசினா என்ன தப்பு? ஏன் திரும்ப பேசுறது இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிறுவனம் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் கட்டுப்படுத்துது அப்படின்றத பேசலையாது? தியேட்டர் தர்றதா வேண்டாமா அப்படின்றதெல்லாம் அவங்க தான் முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பேசலையாது? அதில் பாதிக்கப்பட்ட சிறு படங்கள் எவ்வளவு அப்படின்றத பேசலையா? ரிலீஸுக்கு ரெடியாக இருந்த படங்கள் ரிலீஸ் ஆகாமலேயே பொட்டியில் உறங்கிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ அந்த முதலீடுகள்லாம் என்ன ஆகுறது? அப்போ யார் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது? அப்போ ஒரு விடயத்தை புரிஞ்சுக்கணும், ஒருத்தர் பேசுறதுல இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸு நடைமுறையில் உண்மையா இல்லையா? இருக்கு அப்படின்னோம்னா அதை ஒன்று ஆதரிங்க, இல்லை கண்டுக்காது போயிடுங்க. ஆனால் அந்த மேடையில் அது பேசணுமா அப்படிலாம் கேட்காதீங்க.
ஆதிக்கத்திற்கு எதிராக எல்லா விதமான பொருளாதார சமூக அரசியல் ஆதிக்கத்திற்கு எதிராகத்தான் அம்பேத்கர் நின்றார், போராடினார், எழுதினார். எனவே விஜய் சொன்னது எதுவும் இரலவென்ட் உங்களால சொல்லவே முடியாது. அவர் எடுத்து சொல்றாரு. அதாவது விஜய்க்கு வந்துட்டு இப்ப திருமாவளவனோட இருக்க ஒரு விவரங்கள் எல்லாம் தெரியாது, நான் ஒத்துக்கிறேன். எவ்வளவுதான். இப்ப கமல்ஹாசன் பேசுறது அந்த மாதிரி இல்லையா? அப்படிதான். அதோ இப்ப நீங்க கூட ரஜினி கிட்ட போயிட்டு நீங்க கேட்டீங்க, இந்த மாதிரி திருவண்ணாமலையில 7 பேர் நிலச்சரிவுல செத்துட்டாங்களே. எங்க, எப்போ? இல்லை இப்போ சமீபத்தில் இறந்துட்டாங்களே. ஓ மை காட், ஐ எம் வெரி சாரி போட்டுட்டு அப்படி போயிட்டாரு. அவ்வளோதான். சம்மந்தப்படாதவங்க. விஜய் இன்னைக்கு அரசியல சம்பந்தப்படும் பொழுது அவருடைய புரிதலுக்கு உட்பட்டு அவர் பேசுறாரு. அவ்வளவுதான். போக போக இன்னும் ஒரு செழுமையா பேசலாம். எல்லாமே வந்துட்டு என்னன்னா அனுபவத்தை சார்ந்த விடயங்கள் தான். படிப்பையும் அனுபவத்தை சார்ந்த விடயங்கள் தான். விஜய் மீனவர் பிரச்சனை பத்தி பேசுறாரு. ஐயநாதன் பேசுற மாதிரி பேச முடியுமா? ஏன்னா நம்ம ஒரு அரசியல் செயல்பாட்டாளன். விஜய் ஒரு சினிமா நடிகராக இருந்தவர், இன்னைக்கு தலைவராக இருக்கிறாரு. அவ்வளவுதான். அதுதான் இவ்வளவு விஷயத்தையும் பேசுறாரு. ஆக உங்களுக்கு வந்துட்டு விஜயனுடைய பேச்சு மிகப்பெரிய நெருடல் ஆகிறதுக்கான காரணம் என்ன? நீங்க புறந்தல்ல பாக்குறீங்க, உங்களால முடியல. காரணம் என்னன்னா அவர் எழுப்பி இருக்கக்கூடிய மக்கள் சக்தி. இதுதான் இங்க பிரச்சனையே தவிர வேற எதுவுமே இல்லை. அதுக்கு பலியாக்கப்படுபவர் திருமாவும் விடுதலை சிறுத்தைகளும். நான் திட்டவட்டமா சொல்றேன், இதுதான் நடக்குது. இல்லை, அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, பேசியெல்லாம் முடிச்சுட்டு ஒரே ஒரு நிமிஷம் சொல்ல கடைசியாக வந்து கூட்டணி அழுத்தத்தால் திரும்ப வரல, அவர் மனசாட்சி இங்கே தான் இருக்கும், மனசு இங்கே தான் இருக்குன்னு சொல்கிறாரு. நாங்கள் தெளிவாக அறிக்கை கொடுத்துட்டோம், பல தடவை வந்து நாங்கள் வந்து விளக்கம் கொடுத்துட்டோம், கூட்டணி அழுத்தத்துக்கு சம்மந்தம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கடந்த காலங்களில் இதே விகடன் குழுமம் நடத்திய நிகழ்வுகளில் திரும்ப பங்கேற்றிருக்கார். அதில் மாற்றுக் கட்சியினர் கலந்து கொண்டிருக்காங்க. அப்போல்லாம் திமுக தடுத்ததும் இல்லை, நாங்களும் புறக்கணித்ததும் இல்லை. எங்களை இழிவுபடுத்துவதற்காகவே இப்படி பேசுகிறாரு, திருமாவளவன் பயப்படுகிறார் அப்படின்னோ அவர் பலவீனமானவர்னோ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணதுக்காக இந்த வார்த்தையை விஜய் பேசலாமா? என்ன ரைட்ஸ் இருக்குது விஜய்க்கு திருமாவை பேசுவதற்கு அப்படின்னு விசிகவினர் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. திருமா வச்சு தான் அந்த நிகழ்ச்சியே வந்துட்டு நடத்தணும் அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. முதல்ல திருமாவனுடைய அறிக்கையின்படி. பிறகு விஜய் சேர்க்கப்படுகிறார். முதலமைச்சர் வச்சு பண்றாங்க. முதலமைச்சர் அப்படின்னு வருது. அதுல ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சி மாதிரி இப்படி மார்க்கெட்லாம் நிகழுது. முடிஞ்சு போச்சு. விஜய் வரலன்னா கூட அவருடைய மனசு நம்மோட தான் இருக்கும் அப்படின்னு விஜய் சொல்றாரு. இதுல என்ன திருமாவை வந்துட்டு அவமானப்படுத்துற விஷயம் இருக்கு? கூட்டணி அழுத்தத்தால் அவர் வரல அப்படின்னு சொல்றது, கூட்டணி கட்சிக்கு பயப்படக்கூடிய ஒரு தலைவர் திருமாவளவன், சுய சிந்தனை இருக்க ஒரு தலைவரை வந்து நீங்க இழிவுபடுத்துறீங்க அப்படின்னு சொல்றாங்க. கிடையாது. இப்ப நான் இவ்வளவு தூரம் அடுக்குறேன்னு, விஜயோட நான் கலந்துகிட்டாலே அது கூட்டணிக்கு ஒரு உரசல் ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னவர் திருமா. விஜய்க்கும் எங்களுக்கும் எந்த முரணும் இல்லைன்னு சொன்னவர். அப்போ எது அழுத்தம்? இப்போ நீங்க ஒரு முடிவுப்பாங்க. விஜயோட நான் கலந்துகிட்ட அந்த மேடையில இருந்தாலே அது இந்த கூட்டணிக்கு ஒரு உரசலாகும், சர்ச்சையாகும்னு சொன்ன திருமா அந்த புத்தக வெளியீட்டுக்கு முன்னால் சொல்றாரு விஜய்க்கு எங்களுக்கு எந்த முரணும் கிடையாதுன்ற. அன்னைக்கு காலையில சொன்னார், அன்னைக்கு காத்தால சொன்னார். ஏன் சொன்னார்? அப்போ எதனால அவர் கலந்துக்க தவிர்க்கிறார்? விஜயோட முரணே கிடையாது. அப்புறம் யாருக்காக அவர் கலந்து கொள்ள தவிர்க்கிறாரு? என்ன விஜய் பேசுற பேச்சுக்கிற திருமாவோட பதில் சொல்ல முடியாதான்னா? ஒரு அரசியல் சாயம் பூசுறாங்க. அந்த அதெல்லாம் இதெல்லாம் பார்த்து ஓடக்கூடியவரா திருமா? எங்க திருமாவனுடைய அரசியல் என்ன, ஆழம் என்ன, அவருடைய போராட்ட குணம் என்ன, இல்ல புரிதல் என்ன? எனவே திமுக அப்படின்ற அந்த கட்சி, அந்த கூட்டணி, இதை தவிர இந்த நிகழ்ச்சி இவ்வளவு பெரிய சர்ச்சை ஆகிறதுக்கான அடிப்படை காரணம் கட்டாயம் திருமா கிடையாது, திருமா கொடுத்த அழுத்தம் தான். இதில் இருவேறுபட்ட கருத்தே இல்லை. விஜய் பேசுனது இந்த தவறும் இல்லை. இதில் திமுக விசிகாவை தாண்டி இன்னொரு விஷயத்தை வந்து திரு விஜய் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருந்தார். சம்பிரதாயத்துக்கு ட்வீட்டு போடுறது, சம்பிரதாயத்துக்கு அறிக்கை கொடுக்கறது, ஃபோட்டோவுக்காக போயிட்டு மரத்தடியில் நிற்கிறது, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்க? அரசியல் தலைவர், நான் எந்த அரசியல் செயல்பாடும் செய்ய மாட்டேன், ஆனால் நான் வந்து அரசியல் கட்சி நடத்துவேன், 26 முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? மழை வந்தால் போயிட்டு வேட்டையை முடிச்சுட்டு கலைஞர் நின்னார், அதுக்கப்புறம் ஸ்டாலின் நின்னார், இப்போ பேண்டோட நிற்கிறாரு, இப்போ அடுத்தபடியாக இவர் உதயநிதிலாம் நிற்கிறாங்க. ஏன் நீங்கள் போய் நிற்கணும்? உங்ககிட்ட அதிகாரம் இருந்துச்சு, நிதி ஒதுக்கீடு செஞ்சீங்க, மழைநீர் வடிகால போட்டிங்க 5000 லட்சம் கோடிக்கு. ஏன் மழை தண்ணீர் போல? எதுக்கு 3000 பம்ப் செட்டு?
எதுக்கு நூற்றுக்கணக்கான போட்டு? முதலமைச்சர் தொகுதியில தண்ணி தேங்கி நிக்குது. நீ பதில் சொல்லு. ஆளுங்கட்சி அப்போ அப்போ இது போட்டோ ஷூட். அப்ப என்ன அர்த்தம்? எல்லாம் பண்ணிடலாம், எதையுமே பண்ணாம கடைசியில போயிட்டு மக்களோட நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு போட்டோ அப்படி காட்டிட்டா எல்லாம் மக்கள் வந்துட்டு ஏத்துக்குருவாங்க அப்படின்றதான் உங்களுடைய மனநிலை. ஆளுங்கட்சி இந்த தவறுகள் செஞ்சிருக்கு, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, இந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க, ஊடகங்கள் வந்து மக்கள் பாதிப்பை காட்டலை, நாங்கள் களத்துக்கு போய் நிற்கும் போதாவது அந்த பிரச்சனையை மக்கள்கிட்ட பேசுகிறாங்களா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் எடப்பாடி போயிருக்கார், அன்புமணி போனார், சீமான் ஒரு சில இடங்களுக்கு போனார், அண்ணாமலை போயிருக்கார், நேற்று இன்னைக்கு கூட வந்து சசிகலாவும் போயிருக்காங்க. இவங்களை விட தாவேகா தலைவர் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கிற விஜய் களத்துக்கு போய் நிற்கும் பொழுது அது இன்னும் வந்து தேசிய அளவில் ஒரு பேசுபொருளாகும், திமுக அரசுக்கு அது ஒரு அழுத்தமாகும், நிர்பந்தமாகும். அதை ஏன் செய்ய மாட்டேன்னு விஜய் சொல்றாருங்கிறதா கேள்வி. அதான் விஜய் தான் அதுதான் காரணம் சொன்னாரு. ஒரு 300 குடும்பங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு நிவாரணப் பொருட்கள்லாம் கொடுத்து 10 பேரை கூப்பிட்டு பேசிட்டு என்னால் வர முடியல, அதுக்காக நான் மன்னிச்சிருக்கேன்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்? நான் அங்கே போனேன் அப்படின்னோம்னா ஆயிரக்கணக்கில் சேருவாங்க. இப்போ நான் அவங்களோட பேசுறத கூட நான் பேச முடியாது, அதனால தானே நான் அதை தவிர்த்தாங்க. இங்கே மட்டும் இல்லை, அந்த 7 பேர் இறந்து போனாங்க இல்லையா அந்த மாநாட்டப்போ, அப்போ அவர் சொன்னது அதுதான். அந்த கட்சிக்காரங்களுக்கு தெரியும், அவங்க சொன்னதை வச்சு நான் சொல்ல வரேன். இவர் போயிட்டு நின்னாரு அப்படின்னம்னாலே பெரிய அளவுக்கு கூட்டம் சேருது, அது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இடையூறாக ஆகுது அப்படின்றதுக்காகத்தான் அவருடைய கட்சியினுடைய ஒரு முக்கிய பொறுப்பாளர் புதுவை மாநில செயலாளர் வந்துட்டு தலைவர் இறந்த போதும் கூட அவர் போகவே இல்லை. அதுதான் அவர். ஆனால் அதே அந்த 7 பேரை மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் தலைக்கு 2 லட்சம் ரூபா குடும்பத்துக்கு கொடுத்து உங்களுடைய அந்த குடும்பத்தில் என்னென்ன விதமான நெருக்கடி இருக்குன்றதெல்லாம் சொல்லுங்க, எல்லாத்துக்கும் நான் துணை நிற்பேன் அப்படின்னு சொல்கின்ற நபர் தான் விஜய். நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு அவர் சொல்லிட்டார் இதெல்லாம் சம்பிரதாயம் போச்சு, என்ன பண்றது, நம்மளும் சில நேரங்களில் இந்த சம்பிரதாயத்தை கடைபிடிக்க வேண்டியது இருக்கு அப்படின்றது விஜய் சொன்னார். புரியுதுங்களா? இப்போ மக்கள்கிட்டே வராது விஜய் நேரம் அப்படி கோட்டைக்கெல்லாம் போக போறது இல்லை, வரப்போறாரு, தெருவா நடக்கத்தான் போறாரு, அவர் எல்லா பிரச்சனையும் பேசத்தான் போறாரு. ஆனா அதுக்குள்ள ஒரு இவர் இப்படிதான் மன்னர் ஆட்சி மாதிரி அவர் கூப்பிட்டு கொடுக்குறாரு. எல்லாமே என்னன்னா திட்டமிட்ட ஒரு விஜய்க்கு எதிரான ஒரு டிஸ்கிரெடிட் பண்ணக்கூடிய ஒரு பரப்புரை. அதாவது அவர் மேல நம்பிக்கை வைக்காதீங்க, இவர் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல். அதனால தான் அவர் என்ன பண்ணாரு, கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி சொல்லி ஒரு சின்ன ஒரு குழந்தைய கூட அட்ரஸ் பண்ணாம அவர் விடலை. எல்லாருக்கும் ஒரே இடம் கொடுத்து மரியாதையை கொடுத்து சாப்பாடும் போட்டு பொருட்களை எல்லாம் கொடுத்து அவர் அனுப்பினார். இதே விஜய் தான் வந்துட்டு தூத்துக்குடியில் போயிட்டு எல்லாருக்கும் பண்ணார். இதுக்கு முன்னாடி இவர் செஞ்சாரான்னு கேட்குறாங்களே, அதே அவர் செஞ்சிருக்கிறாரு. அவருடைய கட்சியினர், இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சியினர் விஜய் மக்கள் இயக்கமாக அதை செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் மறைக்க முடியாத உண்மைகள். எனவே இந்த திட்டமிட்ட இந்த பரப்புரை இருக்கு இல்லைங்களா, எதிர் பிரச்சாரம் இருக்கு இல்லைங்களா, இவை அனைத்தும் அடிப்படையற்றவை, அர்த்தமற்றவை. என்ன இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா 200 என்ற இருமாப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. 75 ஆண்டு காலமாக அரசியல் இருக்காங்க, பல்வேறு தொடர்ச்சியாக அவங்க வந்து ஆட்சியிலும் நிறைய முறை இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஏற்கனவே 200 கூட்டணியோடு சேர்த்து 200 இடங்களை வென்று காட்டியிருக்காங்க கடந்த காலங்களில். அவங்க திருப்பி 200ன்னு சொல்கிறது இருமாப்புன்னு சொன்னால், தேர்தலுக்கு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் எடுத்தோடனே ஆளுங்கட்சியாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கப்படுதில்ல. நல்ல விஷயம். 2 இருமாப்பு அப்படின்றது எந்த இடத்துல, மக்களுக்கு அக்கறையான ஒரு அரசை நீங்க கொடுக்கல, ஆனா உங்களுடைய கூட்டணி பலத்தை நம்பியே 200 இடத்துல கைப்பற்றுவோன்றீங்க. கூட்டணி பலத்தை தான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, இதை மக்கள் மைனஸ் ஆக்குவாங்க, நாம முறியடிப்போம் அப்படின்னு சொன்னா அதே எருமாப்பு எங்கேயும் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். மக்கள் அதை மைனஸ் ஆக்குவாங்கன்னு சொன்னார். 2வது கடைசியா வெளியிட்ட விஜய் மாநாட்டிலையும் சரி இங்கேயும் சரி, நாம 230 நாளையும் போட்டியிட போறோம் அப்படின்னு தான் அவர் சொன்னார். ஒரு கட்சியினுடைய இலக்கு ஆட்சியை கைப்பற்றுவதும் அதிகாரத்தை கைப்பற்றுவதும் தான் இருக்கும். கடைசியா இதுல சொல்லும் போதும் தனித்து நின்று இலக்கை எட்டுவதே எங்களுடைய நோக்கம், எனவே கூட்டணி அல்ல அப்படின்றது தான். அதிமுகவோட கூட்டணி சேருவீங்களா இல்லையா அப்படின்னு சொல்ற போது விஜய் பேர்ல வெளியிட்ட அந்த கட்சியினுடைய பேர்ல வெளியிட்ட அந்த அறிக்கையில் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஒரு பத்திரிகையாளராக நான் அதை பார்த்துருக்கிறேன். எனவே
விஜய் கிட்ட அந்த மாதிரி ஒரு எருமாப்பு இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்றதுக்கு வந்துட்டு அடிப்படையே இல்லை, அப்படிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஏன்னா அவங்க செய்ய வேண்டிய வேலை இந்த 1.5 வருஷத்துல இன்னும் நிறைய இருக்கு. ஆனா இவங்க நான் எருமாப்புன்னு சொல்லிக்கிறேன்னு அப்புறம் கனிமொழி அதையும் சொல்றாங்களே, 200 இடத்துக்கு மேல ஜெயிப்போம் எருமாப்பு. அப்புறம் பி.கே. சேகர் பாபு என்ன சொல்றாரு, 230 நாளையும் ஜெயிப்புன்றாரு. மக்கள் எங்களுக்கு வெற்றியை தருவார்கள், எங்களை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவார்கள் அப்படின்னு இவங்க 2 பேருமே சொல்லல. நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இதில் விசிகா தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பி தொடர்ச்சியாக வந்து நீங்கள் விசிகாவை நோக்கியே வந்து விஜயுடைய கருத்துக்கள்லாம் வைக்கப்படுது. அவர் கட்சி ஆரம்பிச்சதே விசிகா கூட கூட்டணி வைக்கிறதுக்காகவே தான் இருக்குமோ அப்படின்னு விசிகாவோட பொதுச் செயலாளர் ரவிக்குமார் சொல்கிறார். பாருங்க, அந்த கட்சி யாரோட கூட்டணி வைக்கணுன்றது அந்த கட்சியினுடைய முடிவு. விஜய் என்ன வற்புறுத்தி கூட்டு வந்துட முடியுமா? இல்லை விஜய் இந்த மாதிரி ஒரு மாநாட்டில் இந்த மாதிரி ஒரு புத்தக வெளியீட்டில் கலந்துக்கிறதுனால அந்த முடிவுகள்லாம் மாற்ற முடியுமா? எதுவுமே நடக்க போகிறதில்ல. 26 ஜனவரி பிப்ரவரியில் தமிழ்நாட்டில் என்ன விதமான நிலைமை ஏற்படுது உருவாகுது அப்படின்றது தான் அரசியலில் எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியோட கூட்டணி சேரப்போகுதுன்றது தீர்மானமாக போகுது. எனவே எந்த அடிப்படையில் ரவிக்குமார் சொல்றாருன்றே புரியல. அவர் என்ன சொன்னார், எங்களுடைய கொள்கைகளை நிலைப்பாடுகளை ஏற்று வருபவர்களை அரவணைக்க வேண்டுமா இல்லையா? கட்சியினுடைய தொண்டர்கள் கிட்ட கேட்கிறாரு. அப்படி அரவணைக்கும் போது அவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. இவ்வளவுதான் விஜயனுடைய பிரகடனம், ஒண்ணுமே இல்லை. ஆனா நீங்க அதை எதிர்த்தீங்க, அடிப்படையே இல்லாம. அன்னையிலிருந்து நீங்க இன்ன வரைக்கும் சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. எதுக்காக அதெல்லாம் செஞ்சீங்க? திமுகவுக்காக, கூட்டணியை காப்பாத்திக்கிறதுக்காக, அவ்வளவுதான். அதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடையாது. உடனே திமுக உங்களுக்கு 20 சீட்டை தரப்போறது இல்லை. எங்களோட நோக்கமே அது இல்லை அப்படிங்கிறாங்கல்ல. 6 சீட்டுங்கிறது 15ஓ 20ஓ ஆக்குவதே பெரிய, அது மட்டுமே வெற்றி கிடையாது. நோக்கம் அதுவல்ல, எல்லோருக்குமான அதிகாரம் போய் சேரணும்னு நாங்கள் சாமானியருக்கும். எப்படி கொண்டு போக அதிகாரத்தை? நீ உனக்கு இடம் கிடைக்காத, பதவி கிடைக்காத, மந்திரி பதவி கிடைக்காத அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க? அதை சொல்லுங்க முதல்ல. அம்பேத்கர் அதிகாரத்தை கைப்பற்று அப்படின்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு? இப்ப நீங்க அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறீங்களா? நீங்க 2 பேர் நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கீங்க, 4 பேர் சட்டப்பேரவைக்கு போயிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் உங்களை 2 பொது தொகுதியில ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஏன் ஒரு மந்திரி பதவி கொடுக்கல? இப்போ கூட ஏன் சொல்லல? விஜய் தான் அப்படின்றீங்களா நீங்க? விஜய் சொன்னதுக்காக ஸ்டாலின் 26 எங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் நாங்க பங்களிப்போம் அப்படின்னு ஏன் சொல்லல? ஏங்க, மொத்தம் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளில் 22 தான் போட்டியிடுது திமுக. 17 தொகுதியை நீங்க வெளியில விட்டு கொடுக்குறீங்க. எதுக்காக விட்டு கொடுக்குறீங்க? அது ஒரு ஜனநாயகம். கூட்டணி கட்சிகளை ஜனநாயகம்னா அதிகாரத்தை கொடு. நீ அங்க வாங்குறல்ல, தந்தை பெரியார் சொன்ன மாதிரி, இதெல்லாம் தலைக்கு ஒரு சீக்கா தாடிக்கு ஒரு சீக்கா, 2 மசரு தானே. அப்ப அதே கொள்கையை கடைபிடி. நீ டெல்லியில போயிட்டு உட்காரும் போது அதிகாரத்தை பேசி வாங்குறீங்கல்ல, இங்க கொடுங்க. இத திரும்ப இப்ப வலியுறுத்துறாரு. அவர் 96ல இருந்து சொல்லிட்டு இருக்கட்டும், அது வேற. வாக்கு எண்ணிக்கை வரும்போதே நான் அதை சொல்றேனே, ஏன் கொடுக்க கூடாது? இப்ப கொடுக்க சொல்றேன். இப்ப கூட சொல்லுங்க ஸ்டாலின். அப்போ விஜய நீங்க காரணமாக்காதீங்க. விஜய் அல்ல, அவர் சொன்னது என்னன்னா ஒரு நேர்த்தியான ஒரு அரசியல் அணுகுமுறை, அவ்வளவுதான். அந்த அணுகுமுறை உங்களுக்கு இடிக்குது. ஏன்னா நீங்க பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. நீங்க மது ஒழிப்பு மாநாடு போட்டா திமுக தூக்கி உட்கார வைக்கணுங்க. எது? கூட்டணி கம்பல்ஷன் அப்படின்றீங்க. அவங்க என்ன பண்ண போறாங்க? நான் கூட சொன்னேன், விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாதான் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு வரும் அப்படின்னு சொன்னேன். நீங்க எந்த சமூகத்தினுடைய உரிமைக்காக நீங்க இருக்கிறீங்களோ அந்த சமூகம் பெருசா பாதிக்கப்படுது அப்படின்றதுனாலதான் மது ஒழிப்பு அப்படின்றது இடத்துக்கு நீங்க வரீங்க. ஆனா அந்த திமுக செய்ய போறதில்ல. 45,000 கோடி வருவாய். அது மட்டும் இல்லாமல் மற்ற வகையில வருவாய், 4 வகையில வருவாய் வருதுன்றத அதெல்லாம் நம்ம புட்டு வச்சோம். ஆனா நீங்க அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீங்க பண்றீங்க. அப்போ உங்களுக்கு என்னாச்சு? ஒரு நாள் கூத்தாகி போச்சு. விஜய் சொன்னது ஒரு நாள் கூத்து இல்லை. எதுவுமே நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. விஜய் சொன்ன விடயங்கள் ஏதாவது ஒரு நாள் கூத்தா இருக்குதா? எல்லாத்தையுமே அவரு பர்பீச்சுவாலிட்டி, எல்லாத்தையும் நாங்க தொடருவோம், இப்படிதான் நாங்க இருப்போம், இப்படிதான் ஆட்சி அதிகாரத்தை இருப்போம், இப்படிதான் ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரை நீங்க மையப்படுத்தி எதிர்த்து நீங்க இடத்துக்கிட்டு தான் வரீங்க. மக்கள்கிட்ட நீங்க போய் சொல்ல போறீங்க,
மக்கள்கிட்ட தான் விஜயம் போக போறாரு, தமிழக வெற்றி கழகம் போக போகுது, அவங்களும் பேச போறாங்க. மக்கள் எப்படி முடிவெடுப்பாங்க? இதோ நான் பேசுறேன்னு இப்படிதான் முடிவெடுப்பாங்க. விஜயனால என்ன தப்பு உங்களுக்கு? விஜயனால என்ன உங்களுக்கு பிரச்சனை? பிரச்சனை விஜயனால இல்லைன்னும் போது விஜயோட சேர்ந்து போயிட்டு ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கலாமே. இப்படிதானே மக்கள் பேசுவாங்க, கேட்பாங்க. எனவே இதெல்லாம் எதுவுமே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விடயம்தான், திமுகவோட ஒட்டிக்கிட்டு இருக்கணுன்றதுக்காக அவங்க வந்துட்டு அவங்க கொண்ட கொள்கை, பேசின பேச்சு எல்லாத்தையும் பலியிடுறாங்க. இதுதான் உண்மை. திருமா மேல எனக்கு இருக்கக்கூடிய மரியாதை, நம்பிக்கை, விடுதலை சிறுத்தைகள் மீது எனக்கு இருக்கக்கூடிய பற்று எல்லாம் பெருசு. ஆனா அந்த கட்சி தான் இப்படி போகுது அப்படின்றது தான். மற்றபடி இவர் விடுதலை சிறுத்தைகளை தன்னுடைய கூட்டணியில சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு விஜய் விரும்புறாரா அப்படின்னா, அப்படி விரும்பினாருன்னா அதுல ஒன்றும் தப்பு இல்லையா? அதிமுக விரும்பலாம், பிஜேபி தவிர எல்லாரும் விரும்புறாங்க. பிஜேபியும் பாட்டாளி மக்களை தவிர எல்லாரும் விரும்புறாங்க. பிஜேபியுமே அமைச்சர் பதவி கொடுக்க வரைக்கும் வந்தாங்க. வந்துட்டாங்களே, அப்புறம் என்ன இருக்குது? அப்புறம் ஏன் தமிழக வெற்றி கழகம் மட்டும் விரும்பக்கூடாது? அவரை ஒரு சமூக கட்டமைப்புக்குள்ள மோதல் இல்லாமல் ஒரு இணக்கப்பாட்டோடு எல்லாத்துக்கும் தீர்வு காணணும், உரிமையோடு வாழணும்னு சொல்லக்கூடிய திருமாவளவனை யார் தான் அரவணைக்க மாட்டாங்க? என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதுவரை எங்களோட இணைந்து கருத்துக்களை பயணமைக்கு நன்றி.